லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா அம்மா அக்கா, அம்மா வரலையா? ஹே, அதான் போகும்போதே வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு தானே போனாங்க. மா, மாத்திரை வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? இருடி, பூக்கடைக்காரன் காசு கொடுக்க லேட் பண்ணிட்டான், அதான் லேட் ஆயிடுச்சு. ஏங்க, டிஃபன் சாப்பிட்டீங்களா? அப்பா, யார் அது? யாருன்னு தெரியும்? ஆமா, 4-5 பேர் நின்னுட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியலையேம்மா. சரி வாடா, யாருன்னு பாப்போம். ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு வரும்? சரிங்க சார். ஓகே, சரிங்க சார். அப்புறம் இந்த இடத்தோட லேண்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அதை கலெக்ட் பண்ணுங்க சார். சார், யார் நீங்க? எங்க வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு அப்படி என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? வணக்கம் சார். இந்த வீடு விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். விலைக்கு வருதுன்னு சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே மேடம். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாரு, வீட்டை விற்க போறீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதான் கேட்டு வந்திருக்கோம். சார், வீடு விற்கிறது என்னமோ உண்மைதான் சார். ஆனா எங்க தம்பிக்கு மட்டும் தான் கொடுப்போம், வேற யாரும் கொடுக்க மாட்டோம். சார், நீங்க வீட்டை விற்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் சார். முழுசா இன்னும் கிரைய முடிக்கல. அது மட்டும் இல்லாம இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு சார். உங்க தம்பி என்ன ரேட் தராருன்னு சொல்லுங்க, அதை விட நாங்க ரொம்ப அதிகமாவே தரோம் சார். இல்ல சார், தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க தம்பிக்கு நாங்க வித்துட்டோம், வேற யாருக்கும் விக்கிறதா இல்ல. அப்பா சார், உங்க ரேட் என்னன்னு சொல்லுங்க சார். முரளி, இருங்கப்பா, பேசிதான் பாப்போமே. நீங்க சொல்லுங்க சார். தம்பி, வீடு இருக்கிற நிலம், முன்னாடி இருக்கிற காலி நிலம், இது எல்லாம் சேர்த்து 3500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்பா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு 5 கொடுத்துறோம். 5னா 5 சீமா 5 crores. என்னப்பா 5 கோடிங்கறாங்க? அதாம்மா நானே யோசிக்கிறேன். சார், ரொம்ப யோசிக்காதீங்க சார். வீட்டை விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, யாருக்கு வித்தா என்ன? 5 சி உங்களுக்கு கம்மியா இருக்குன்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, எக்ஸ்ட்ராவா தரோம். சார், நாங்க பில்டர்ஸ் தான். இந்த இடத்த நாங்க அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக தான் கேக்குறோம். இந்த இடத்துல அபார்ட்மெண்ட் கட்டி சேல்ஸுக்கு ரெண்டுக்கு விடுறதுதான் பிளான். அதனால தான் இவ்வளவு ரேட்டு கேக்குறோம். என்ன சார் சொல்றீங்க? இந்த இடத்துல போய் அபார்ட்மெண்டா? இங்க யார் சார் வந்து வாங்குவாங்க? என்ன சார் விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? தாம்பரத்துக்கும் கேளம்பாக்கத்துக்கும் லிங்க் பண்றதுக்கு இங்கே தான் பாலம் கட்ட போறாங்க. அது வந்துச்சுன்னா சுத்தி போற வண்டி எல்லாம் இப்படிதான் சார் போகும். இன்னும் 2 வருஷத்துல இந்த இடம் டெவலப் ஆயிடும். அப்போ பிஸியான ஏரியாவா மாறிடும். அதான் இப்பவே உங்ககிட்ட கிரையம் பேசி வாங்க வந்திருக்கோம் சார். இவ்வளவுலாம் யோசிக்காதீங்க சார். ரோடு பாலம் கட்ட கவர்மெண்ட் எப்பவோ ஆர்டர் போட்டாங்க. ரோடு போறதுக்கான வேலையை எப்பவோ ஆரம்பிச்சுட்டாங்க சார். ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு 7 கோடிக்கு பேசி முடிச்சிடலாம் சார். உங்க எல்லாருக்கும் 7 கோடி ஓகே தானே சார்? என்னடி சார், என்ன சார் 7 கோடி? எங்க சித்தப்பாவே 7 கோடி தரேன்னு சொன்னாரு. அப்புறம் எதுக்காக 7 கோடிக்கு நாங்க உங்ககிட்ட விற்கணும்? அதுக்கு எங்க சித்தப்பா கிட்டே வித்துக்கிறோம். என்ன இப்படி சொல்றாங்க? ஏதாவது கூட மாட பேசி ஓகே பண்ணுங்க சார். அப்படிங்கிற டேய் முரளி, என்னடா பேசுற? சும்மா இருப்பா. சரியா பார்த்து பேசுறேன். சரிங்க சார், அமௌண்ட்டா 7C வாங்கிக்கங்க. அது போக ஆளுக்கு ஒவ்வொரு பிளாட் கொடுத்துறேன். சொந்த வீட்டுல இருந்த மாதிரி ஆயிடும்ல. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது சரின்னு தான் தோணுது எங்களுக்கு. இருந்தாலும் நாங்க உங்ககிட்ட உடனே எதுவும் சொல்லிட முடியாது. நாங்க எல்லாரும் கலந்து பேசிட்டு சொல்றோமே. கலந்து பேசுங்க சார். பேசிட்டு ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க. அந்த கார்டு கொடு. இந்தாங்க சார், கொடுங்க. இந்தாங்க, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார்.
இது எப்படிமா? ஓகே தானே? அவங்க யாரு? அவங்க என் அக்கா தான். நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிறோம். Okay. நீங்க கிளம்புங்க. ஓகே சார். அப்பா பேசிட்டு சொல்லுங்க. வாங்க வாக்கா. இல்ல ஓகே ஐடியா. என்ன கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கும் போது வீட்டை விற்க ட்ரை பண்ணா என்ன தண்டனை கிடைக்கும்? இருக்கிற பிஸியில அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்க முடியுமா பாத்திபா? இரு, இப்பவே நான் என் லாயரை கேட்டு சொல்றேன். ஆட இதுக்கு போய் என்ன லாயருக்குலாம் ஃபோன் பண்ணிட்டு நானே சொல்றேன். குடும்பத்தோட உள்ள போயிடுவாங்க. மாசமா வருஷமானதான் தெரியல. என்ன மிரட்டுறீங்களா? லைட்டா அப்படிதான். லைட் என்ன லைட்டு, ஹெவியாவே மிரட்டுவோம். நமக்கு என்ன பயம்? மேடம், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பேசியாச்சு. நானும் என் பங்குக்கு பாலம் வருது, ரோடு வருது, அது இதுன்னு அடிச்சு விட்ட மேடம். அப்படியே நம்பிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை நடக்க மேடம். சார், நான் சொன்ன மாதிரி செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே மேடம். வர மேடம். வாங்க போலாம். டேய், எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஆமா ஆமா, நீங்க ஏற்கனவே சிறை பறவை தானே. அந்த கதையை யாரு மறந்தாலும் நாங்க மறக்க மாட்டோம் மாமா. டேய், வாயை மூடுங்கடா. இந்த வீட்ல பங்கு இருக்குன்னு நீங்க பொய் கேஸ் போட்டுட்டு எங்களை கோர்ட்டு கேஸ்னு மிரட்டுறீங்களா? அப்பா, இவங்க கிட்ட என்னப்பா பேச்சு? வாங்க உள்ள போலாம். வாக்கா. தாராளமா போங்க போங்க. என்னென்ன எல்லாரும் ஒரு ரூம்குள்ள போய் கதவு மூடுறாங்க? பெரிய பிசினஸா இருக்குமோ? ஆமா, அடுத்து ரஜினி இங்க வாழக்கூடாது அப்படி இப்படின்னு ஆரம்பிப்பாங்கல்ல. ஆமா, வீட்டை வாங்க ஆள் எப்படி வந்துச்சு? என்னென்ன கேட்டா சிரிக்கிறீங்க? அந்த ஆளு எங்க செட்டப் தான். என்ன சொல்றீங்க? ஆமா அரவிந்த், சித்தப்பா எவ்வளவு பெரிய தந்திரமா இவங்களை ஏமாத்துறாருன்னு இவங்களுக்கு தெரியணும்ல. அதுக்கு தான் இந்த பிளான். ஆக்ஷன் பை ரஜினி, டைரக்ஷன் பை பார்த்திபன். அதான பார்த்தேன். இந்த மாதிரி கிராஸ் கட் வேலை எல்லாம் ரஜினிக்கு தெரியாது. ஆனா பார்த்திபனுக்கு இதெல்லாம் கை வந்த கலை. பாஸ், ரஜினி சொன்னா இந்த பார்த்திபன் செஞ்சான், அவ்வளவுதான். அப்பா, என்னால இன்னும் நம்பவே முடியலப்பா. 7 கோடி தரேங்கறாங்க, ஆளுக்கு ஒரு பிளாட் தரேங்கறாங்க. நம்ம வீட்டுக்கு இவ்ளோ மதிப்பா? இத்தனை நாள் இது தெரியாம போச்சேப்பா. ஆமாங்க, எனக்கும் இத நம்பவே முடியல. உங்க தம்பி இப்படி ஏமாத்துவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமா ரஞ்சிதம், எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. அவன் ஃப்ராடத்தனம் பண்ணுவான்னு தெரியும். ஆனா நம்மகிட்டயே அந்த ஃப்ராடத்தனத்தை காட்டுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லம்மா. ஆமாப்பா, இங்க பாலம் வரப்போறத மறைச்சு லட்சத்தை நமக்கு கொடுத்துட்டு கோடி கணக்குல எல்லாம் அடிச்சுட்டு போக பிளான் பண்ணிருக்காரு. இதுல 25 லட்சத்துக்கு நாம கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னப்போ இன்னும் 10 லட்சம் கொடுத்து சைன் வாங்கினாரு. 10 லட்சம் தரும்போது ஏதோ பெரிய நஷ்டம் வர போற மாதிரி மூஞ்ச தொங்க போட்டுட்டு போனாரு. யார் சொத்தை பத்தி யார் பேசுறது? ஐயோ ரஞ்சிதம், சும்மா அவளை நோண்டிக்கிட்டு இருக்காத. நல்ல வேளை அவனுங்க ஸ்டே வாங்கினானுங்க, இல்லனா நாம மொத்தமா ஏமாந்துருக்கணும். அப்பா, அவங்கள பத்தி பெருமையா பேசாதீங்க. நமக்கு நல்லது பண்ண ஒண்ணும் அவங்க ஸ்டே வாங்கல, கெட்டது நடக்கணும் தான் ஸ்டே வாங்கிருக்காங்க. அக்கா, அத விடுக்கா. முதல்ல சித்தப்பாவை போன் பண்ணி இங்க வர சொல்லு. அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும். அதான் முதல் வேலை. ஆமாண்டா, அவன் முள்ள மாதிரி தானெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்ற விஷயம் அவனுக்கு தெரியட்டும். நானே போன் பண்றேன். ஏ ரஜினி, அவங்களுக்கு கையில கிடைச்ச லட்சங்கள் நழுவி போயிருச்சேன்னு சோகத்துல இருந்தாங்க. இப்ப கோடி திரும்ப வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் அவங்க திட்டம் என்னவா இருக்கும்?
அண்ணா வேற என்ன இருக்க போகுது? ஒண்ணு சிங்கமுத்து மாமாக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுவாங்க. இதுதான் அவங்க பிளானே. கரெக்ட். இப்போ இந்த குடும்பமும் அவரும் சந்திச்சுக்கணும். இவர் எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்றாருன்னு இவங்களுக்கு தெரியணும்ல. இந்த குடும்பத்தோட உண்மையான சுயரூபம் என்னன்னு அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். சித்தப்பாவை அவங்க கால் பண்ணி கூப்பிடுவாங்க. ஆனா சித்தப்பா வந்து சந்திக்க போறது அவங்களே இல்ல, நம்மள. புரியலையே, என்ன சொல்ற ரஜினி? ஆமா மாமா, சித்தப்பா கிட்ட நமக்கு ஒரு டீல் இருக்குல்ல. ரஜினி, எதுக்கு சிங்கமுத்து மாமா ஒன்ன மீட் பண்ண போறாரு? அத தெரிஞ்சுக்க தானே போறீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். என்ன பாத்திப்பா சொல்றா? அண்ணா, ரஜினியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அட் அ டைம் 6 பிளான் போடுவாங்க. வீட்ல அவங்க யோசிக்கிறதுக்குள்ளேயே சிங்கமுத்து மாமா கிட்ட இவங்க பேசிட்டாங்க. இப்ப அவர் இங்க வருவார். நடக்க போறத மட்டும் பாருங்க. ரஜினி, இந்த ரூட்டே புதுசா இருக்கேம்மா, வேற லெவல்ல இருக்கே. ஏதோ பலமா திட்டம் போடுறாங்களே. அதுக்கு அண்ணா இந்தாண்ணா. டேய் மோன, என்னடா எப்படி இருக்க? என்னண்ணா எப்படி இருக்க? இருக்க என்னண்ணா வரக்கூடாத வீட்டுக்கு வந்த மாதிரி இப்படி ஒரு மாதிரி சலிச்சிட்டு கேக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீதான் இன்னைக்கு கொடுத்த காசுலாம் புடுங்கிட்டு கோர்ட்டு கேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டியே. ஒரு ஃபோன் பண்ணா கூட இது வரைக்கும் எடுத்து பேசலையே. ஆனா இன்னைக்கு கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து நிக்கிறல்ல, அதான் கேக்குறேன். என்னண்ணே இப்படி பேசுற? அன்னைக்கு வேற ஒரு மனநிலையில இருந்த, அது வேற பிரச்சனை, விடுன. அதுக்காக நீ கூட பிறந்தவன் இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல என் அண்ணன் குடும்பத்து மேல எனக்கு பாசம் இல்லைன்னு ஆயிடுமா? என்ன நீ? எத்தனை ஃபோன் பண்ணோம் சித்தப்பா, ஒரு வார்த்தை கூட நீங்க எங்க கிட்ட பேசல. ஆனா இன்னைக்கு கூப்பிட்டதும் திடுதுப்புன்னு வந்து பாசமலர் மாதிரி பாசத்தை அப்படியே காட்டுறீங்க. புரிஞ்சுது. இதுதான் உங்க கோவமா? அம்மாடி, நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு செய்தியோட தான் நான் வந்திருக்கேன். உங்க கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. என்ன தம்பி சொல்றீங்க? எப்படி? அனி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அது பேச வேண்டிய பேசிட்டு எல்லாத்தையும் வந்து ஃபுல் டீட்டெயிலா அக்கு வேற ஆணி வேற சொல்றேன். அப்பா, இப்பவும் உங்க தம்பி நம்மள பார்க்க வரல, அவங்கள பார்க்க தான் வந்திருக்காரு. எப்படி பார்த்தாலும் இந்த கூட்டணியே தப்பா இருக்கே. இது பொறுமையா இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். எதுவா இருந்தாலும் அது நம்ம கிட்ட வந்து தானே முடியணும். கொஞ்சம் பொறுமையா இரு. அப்புறம் என்னம்மா விஷயம்? எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு வர சொல்லியிருக்கீங்க. ஒன்றும் இல்லை சித்தப்பா, இந்த வீட்டை விற்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் சம்மதம். அதை பத்தி பேசதான் வர சொன்னோம். ஐயோ, என்னம்மா இந்த பையனோட பிளான் அது? என்ன பார்த்திபா, சாமர்த்தியமா காய் நகர்த்துறியா? ரஜினியோட விருப்பம் இல்லாம இந்த வீட்டை விற்க விட மாட்டேன்னு தான் சொன்னேன். இப்ப ரஜினி தானே நேரா பேசுறாங்க, அப்புறம் என்ன? அப்புறம் என்ன இருந்தாலும் எனக்கு இது சரியா படலையே. உங்களை நான் எப்படி நம்புறது? மாமா, எங்களை எப்படி நம்புறதுன்னு கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா நீங்க எங்களை நம்புறீங்க. எங்களை நம்புனதால தானே நாங்க கால் பண்ண உடனே எங்ககிட்ட பேசுறதுக்காக கிளம்பி வந்திருக்கீங்க. நம்பிக்கை இல்லைன்னா எப்படி கிளம்பி வந்திருப்பீங்க? கரெக்ட். அது என்னன்னா, கால் பண்ண உடனே விஷயம் என்னன்னு தெரியல, தெரிஞ்சிட்டு போலாம் தான் நேர்ல வந்தேன்.
ஏமா ரஜினி, ஆமா நீ தான் வீட்டை விற்க கூடாதுன்னு ரொம்ப பிடிவாதமா இருந்த. இது வெறும் வீடு இல்ல, இது வெறும் செங்கல் கல்லு மண் இல்ல, இங்க அன்பு பண்பு பாசம் தான் இருக்குன்னு ரொம்ப எமோஷனல் டயலாக்ல பேசினியம்மா. இதுக்காக தானம்மா இவங்களை வச்சு கோர்ட்ல கேஸ்ல நடத்தின. இப்ப நம்ம திடீர்னு மாமா ரஜினி சொல்லிலாம் நாங்க கேஸ் போடல. ஐயோ பரவாயில்ல விடு அரவிந்த். இங்க பாருங்க சித்தப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் கூப்பிட்டோம். உடனே அதை பேசி முடிச்சிடலாம். சொல்லுமா. இந்த வீட்டை விற்கிறதுக்கு எங்க எல்லாருக்கும் சம்மதம் தான். ஆனா எங்களுக்கும் பங்கு வேணும். அவங்களுக்குலாம் நீங்க என்ன கொடுத்தீங்களோ அந்த அமௌண்ட்டே கொடுத்துருங்க. அதுக்கு மேலலாம் எங்களுக்கு வேண்டாம். என்னம்மா காமெடி பண்ணிட்டே இருக்க? பணமா? இந்த பணத்துக்காக வீட்டை விக்கிறதுக்கு ரஜினி சம்மதிக்கிறாளா? ஏம்மா இருக்கிறதுல இதாம்மா பெரிய உருட்டா இருக்கு. ஐயோ சித்தப்பா, நான் நிஜமா தான் சொல்றேன். பார்த்திபன் வேலைக்காக ஃபாரின் போறான். நான் சொந்தமா தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பணம் தேவை. இங்க பாருங்க மாமா, எங்களுக்கு சேர வேண்டிய ஷேரை கொடுத்துட்டா நாங்க அதை வாங்கிட்டு பேசாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். ஆமா போயிட்டே இருப்போம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஏற்கனவே அவங்க எல்லாருக்கும் ஏகப்பட்ட தொகை கொடுத்தாச்சு. இதுக்கு மேலையும் இதுல பணத்தை இழக்கிறதுக்கு யோசனையா இருக்கு. இழப்பா? மாமா இந்த இடத்த வாங்குறதால உங்களுக்கு எவ்வளவு பெரிய லாபம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நஷ்டம் இழப்புன்னு பேசாம ரஜினிக்கு தர வேண்டிய பங்கை தந்துருங்க. என்னப்பா என்ன சொல்றாங்க? பெரிய மாநாடே நடந்து முடிஞ்சிருக்கு போல. அண்ணே எல்லாம் நல்ல விஷயம் தானே. எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. கோர்ட்ல கேஸ் அவங்க பக்கம் நிக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க இறங்கி வந்துட்டாங்க. என்னதான் சொல்றாங்க சித்தப்பா? அது அவங்களுக்கும் ஆளாளுக்கும் ஒரு ஷேர் வேணுமாமா. ஆளாளுக்கு ஒரு ஷேரா? அது எப்படி முடியும்? டேய் விட்றா மௌன. என்ன இருந்தாலும் அவன் அக்கா தானே. அவளும் இந்த வீட்டு பொண்ணு தானே. அவ பாவம் எனக்கு எதுக்குடா? அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிச்சிருவோம். அதை விட முக்கியம் இந்த வீட்டை விற்கணும். அப்பதானே உங்களுக்கு பணம் வரும், பிரச்சனையும் சீக்கிரம் தீரும். ஆமா சித்தப்பா, நாங்களும் எத்தனை நாள் தான் கஷ்டப்படுறது. அப்ப ரெஜிஸ்ட்ரேஷனை நாளைக்கு வச்சுக்கலாமா? பணம் ரெடியா வச்சிருக்கியா சிங்கமுத்து? அண்ணே பணம் என்னென்ன பணம்? வேலை முடியணும்னா பணத்தை எப்படியாச்சும் ரெடி பண்ணிடலானே. அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. எங்களோட பணம் தம்பி. அண்ணி நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு பைசா பாக்கி இல்லாம செட்டில் பண்ணிடுற. சித்தப்பா பணத்தை எங்க அக்கவுண்ட்லயே போட்டுருங்க. அக்கவுண்ட்லயா? அம்மா நீ வேற, அக்கவுண்ட்ல எல்லாம் வேண்டாம்.
போன தடவை மாதிரி எல்லாருக்கும் கையிலே கொடுத்துட்றேன். இல்ல சித்தப்பா, சின்ன அமௌண்ட்னா கையில வாங்கிட்டு வந்துருவோம். கோடிக்கணக்கில் வாங்கும்போது நீங்க பேங்க்லயே போட்டுருங்க, அதான் நல்லது. அப்போ உங்க யாருக்கும் தனித்தனியா பணம் வேண்டாமா? மொத்த பணத்தையும் ஒரே அக்கௌண்ட்ல போட்டுறவா? மொத்தமாவா? என்னடா சிங்கமுத்து பேசுற? ஆளுக்கு ஒரு சி, 1 கோடி. என்னென்ன பேசுற? ஆளுக்கு 1 கோடியா? என்னென்ன விளையாடுறியா? நாங்க எதுக்கு சித்தப்பா விளையாட போறோம்? எங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கோடி. இங்க மொத்தம் 6 பேர் இருக்கோம். சோ 6 கோடி. அவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்ங்கறதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. பாருடா அப்படி சோத்துக்கு வழி இல்ல, நீங்களே தெருக்கோடியில் நின்றுட்டு இருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு 1 கோடி. எது இதுல தமாஸ் பண்றதுன்னு தெரியாம. சரி விடுங்க, நான் கிளம்புறேன். நாளைக்கு எல்லாரும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மறக்காம வந்துருங்க. அப்புறம் அங்க வந்து இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, சரியா? சிங்கமுத்து, என்னண்ணே? தமாஷெல்லாம் பண்ணல, சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீட்டை பார்க்க பில்டர்ஸ் வந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க இந்த வீட்டோடைய மதிப்பு என்னன்னு. 11 crores, 11 கோடி. இப்ப புரியுது. இந்த வீட்டை என்னை விற்க விடாம ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வேற யாருக்கிட்டயோ விற்கிறதுக்கு விசாரிச்சிருக்க.